ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் அகெயின் தி ஸ்டேட்டட் இந்த மாதிரி நியூக்கை வச்சு எங்களை வந்து இது பண்ண முடியாது, இந்த ஒரு பிசியில் கொண்டு வர முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொன்ன விஷயந்தான். ஸோ ட்ரம்ப் அதுக்கு சின்ன ஒரு வார்னிங் சொல்கிற மாதிரி சொன்னதும் அகெயின் இந்த பீஸ் டீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொலாங் ஆகுது. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் டீலில் வந்து ஒரு தெளிவு இல்லை அப்படின்றதுனால ஆயில் அகெயின் வந்து ஒரு 3 to 4% வேகமாக ஏறிச்சு. இதோட வெளிப்பாடு தான் ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுனு. ஸோ அக்ராஸ் எல்லா ஏஷியா மார்க்கெட்ஸும் எக்ஸப்ட் கொரியா, ஸோ எல்லா மார்க்கெட்டும் செல் ஆஃப் ஆனதை பார்க்க முடிஞ்சது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஒரு சைடு மார்க்கெட் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு 11 மணிக்கு லோவர் பிசிஆரை மார்க்கெட் அட்டைன் பண்ணிச்சு. ஸோ அந்த டைம் மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகும், ரிவர்சல் ஆகும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி ஒரு 150 பாயிண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு டே லோவை க்ளோஸ் பண்ணி ஃபர்தர் லோவை வச்சு மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து இந்த ஒரு ஆயில் ப்ரைஸ் ஏறினது அப்படின்றது தான். ஸோ ஆயில் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக வந்து தீர்மானிக்குது மார்க்கெட் என்ன மாதிரி விஷயங்களை வச்சுருக்கு அப்படின்ட்டு. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு 1% ஆயில் ப்ரைஸ் ஏறிட்டு இப்போ அகெயின் வந்து ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக்னண்ட்டாக. பார்க்கலாம், யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனது தான் தெரியும். ஸோ எப்படி ஃபர்தராக அந்த ப்ரைஸஸ் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்ட்டு. நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி, நிஃப்டியோட ஸ்ட்ராடலு 185 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 1117. ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி இருக்கும். ஸோ நிஃப்டி ஆல்மோஸ்ட் மேலே கீழே ஒரு 200 பாயிண்ட்டுக்கான கேம் இருக்கலாம். ஸோ ஓப்பனிங் வேகமாக இந்த ப்ரீமியம் இறங்கும் பட்சத்தில் செல்லர்ஸ் தே ஆர் எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக காமா அந்த பிளேஸை ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ மார்க்கெட் அப்போ நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா அது இன்ட்ராடே கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் சொல்லிட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் ஓடியில் கிட்டத்தட்ட 34 ஸ்டாக் லாங்குக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, 29 ஸ்டாக் லாங் அன்வைண்டிங், 141 ஸ்டாக் வந்து ஷார்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஷார்ட் அண்ட் லாங் அன்வைண்டிங் கம்பேர் பண்ணிங்கன்னா 170 ஸ்டாக்குக்கு மேலே நெகட்டிவாக விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டுக்கு இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஷார்ட்ஸில் இருக்குது, நிஃப்டி ஹெவியான ஒரு ஷார்ட்டில் இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ஸ்ட்ராடலை பார்க்கும்போது ஸ்டார்டிங் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 250 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. பட் இட்ஸ் என்ஸ் வித் 185 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. இந்த 180 பாயிண்ட்டை வச்சு நாளைக்கு கேமை வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கியமாக இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஹெவியாக வந்து அன்வைன் பண்ணியிருக்காங்க. 24,200 இருந்த மேக்ஸ் ஃபைன் 3 to 23,900 300 பாயிண்ட் நவுந்திருக்காங்க. அப்படின்னா இந்த 300 பாயிண்ட்டுக்கு ஹெவியான புட்ஸை அன்வைன் பண்ணிட்டு தான் நவுந்திருக்காங்க, சும்மா நகரில் அப்படின்றதான் சொல்லணும். ஹெவியான ஷார்ட்ஸ் இதுக்கு பதிலாக க்ரியேட் பண்ணி அதில் வந்து பணம் பார்க்க ரெடியாக இருப்பாங்க. இல்லை பணம் வந்து அதில் பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபர்தராக இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணும்போது வேகமாக மார்க்கெட் வந்து கீழே இறங்கலாம். அண்ட் தென் மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட்டுக்கான கேமை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ ஹெவியான காலை வந்து செல் பண்ணியிருக்காங்க, அதை கேரி ஃபார்வர்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான விஷயமாக இதை பார்க்கலாம். ஸோ பிசிஆர் ரீட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 0.6 கிட்ட இருந்தது. ஸோ மார்க்கெட் மேபி கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சேன். மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா யூகே மார்க்கெட் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக தான் இருந்தது. யூகே மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருந்தது. ஒரு 2-2.5 மணிக்கு மேலே அகெயின் மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிச்சது. ஸோ பிசிஆரும் இறங்கி இன்றைக்கி டே லோவான 0.56 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஒரு ரொம்ப லோவரான பிசிஆர்னு சொல்லணும். ஸோ ஏன் இந்த பிசிஆர் பார்க்குறோன்னா, எப்பப்போலாம் இந்த பிசிஆர் தரத்தட்டுதோ ரிவர்சலுக்கு தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 2 கிராஸ் ஓவர் எண்ட் ஆஃப் ஓடியில் கண்டிப்பாக புட்டை ஹெவியாக வந்து அன்வைன் பண்ணியிருக்காங்க. காலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்றைக்கி மட்டும் ஒரு 5.4 crore ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது 21 கோடி கால் செல் பண்ணியிருக்காங்க, 12 கோடி வந்து புட்டை செல் பண்ணியிருக்காங்க. அப்படி டபுளாக இருக்குது இந்த குவான்டிட்டி. ஸோ அதனால தான் பிசிஆர் 0.5 சம்திங்கில் இருக்குது. ஸோ இது ஒரு ரிவர்சலாக பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இல்லை நான் நெகட்டிவாக தான் போவேன் அப்படின்னா இன்னும் ஒஸ்ட்டான விஷயமாக மார்க்கெட் இருக்கும். வேகமான புட் செல்லர்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னா புட்டோட ப்ரைஸ் ஜம்ப் ஆகும். ஸோ அதை ஜம்ப் பண்ணுற பார்க்கும்போது அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளேயர்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் ஹெவியாக போவாங்க. அகெயின் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டம்ப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பொறுத்த மட்டுக்கு இப்போ ஒரு 40 to 50 பாயிண்ட் வந்து கெயினில் இருக்குது. பார்க்கலாம், இது ஃபர்தராக நீடிக்கணும் அப்படின்னா க்ரூடு குறைஞ்சா மட்டும்தான் இது முடியும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா
இந்த பீஸ் டீல் வந்து வேகமாக முடியணும் அப்படின்றது தான் ஓவராலாக உலகம் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் அது நல்ல விஷயமாக பார்க்குறேன். தென் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்குள்ள எல்லா டேட்டாவும் வந்துருங்க. ஸோ இதை பற்றின கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம். குறிப்பாக இதில் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஹெவியான செல்லிங்கில் இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா மார்க்கெட் விழும்போது ப்ரீமியமில் பெரிய ஜம்ப்பு அண்ட் ஃபியூச்சர்ஸில் ஹெவியான ஓஏன்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 24, 300, 200, 100 இதில் இருக்க புட் செல்லர்ஸ் எல்லாம் தேர் எக்ஸிட்டிங். ஓகேங்களா? ஸோ அவங்க லாஸ்ட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபியூச்சர்ஸில் பொசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நிஃப்டியில் ஒரு 200 லாஸ் அப்படின்னா இதில் ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட் ரேலி ஆகணும் அவங்க எக்ஸிட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து. ஒரு ஆவரேஜாக ஒரு கொடுத்து மதிப்பாக ஒரு 24,000 எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் அந்த 23,800, 23,700 அங்கே வந்தால் கூட அங்கே இருந்த லாஸை இங்கே கவர் பண்ணிடலாம். இது என்னோட ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அகைன் 23,800 ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது. மார்க்கெட் அங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. பட் ஃபர்தராக குளோபலில் நடக்கிற விஷயம்தான் இது பிரேக் பண்ணுதா இல்லை மேக் பண்ணுதா அப்படின்றது வந்து ஃபர்தராக தெரியும். ஸோ டெலிகிராம் சேனலில் இதை பற்றின கமெண்ட் மட்டும் அங்கே பார்க்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி, அவங்களும் லைக் பண்ணுறாங்க நம்ம வீடியோவுக்கு, ரொம்ப ஹாப்பி. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் 10% அதிகரிச்சிருக்கு. நினச்சே பார்க்கல அப்படின்றதான் சொல்லணும். நேற்றே ஒரு இன்ட்டு கிடச்சிது. ஹெவியான போர்ஷன்ஸ் வந்து வீக்கெண்டுக்காக அன்வைண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். பட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவானுங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரியல. மார்னிங்கே அதிர்ச்சி மார்க்கெட்டு ஒரு சைடு வந்து போயிருந்தது. ஸோ 10% இந்தியா விக்ஸ் டவுன் அப்படி இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் செல்லர்ஸ்க்கு அப்படின்றது தான் சொல்லணும். நிஃப்டி ஸ்டாடல் 185, சென்செக்ஸ் ஸ்டாடல் 1117. இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் ப்ளே பண்ணோம். ஸ்டில் நியூஸ் பேஸ் மார்க்கெட்டு, ரெண்டு சைடு மார்க்கெட் வந்து கேம் இருக்கும் அப்படின்றது தான் சொல்லணும். டெக்னிக்கலாக மொதல் 15 நிமிஷம் கேண்டில் வந்து தீர்மானிக்கும். அண்ட் எவ்ரி ஏர்லியராக டேவோட லோவையும் எல்லாம் ஐயோ மார்க்கெட் கட் பண்ணுதுன்னா அந்த சைட் மார்க்கெட் வந்து போகலாம். ஸோ ஸ்ட்ராங் ட்ரெண்டுக்கு லாஸ்ட் 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. தென் விவேப்னு சொல்லப்படுறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ இதுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்றது ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கலாம். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம், மார்க்கெட்டு இறங்கியிருக்கு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. எஸ்பெஷலி நிஃப்டியில் ஹெவியான ஷார்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபியூச்சர் ரெசஸ் பாயிண்ட்லையும் நேற்று இருந்ததை விட ஒரு வேல்யூ டெப்ரிசியேஷன் ஆகிருக்கு. அண்ட் பிசிஆருமே இறங்கியிருக்கு அப்படின்னும் போது ஹெவியான ஒரு கால் செல்லிங் இருந்திருக்கு. ஸோ புட் செல்லிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். பட் மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் வந்து லாங் அன்வைண்டிங் அப்படின்றது தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கியிருக்கு, கான்ட்ராக்டும் இறங்கியிருக்குன்னும் போது லாங்கை வந்து இறக்கியிருக்காங்க, லாங்கை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றது பொருள். அண்ட் பிசிஆர் நேற்று இருந்ததை விட அது அப்படியே ஓல்ட் ஆகுது. 0.1%, 0.01 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டில் அதில் புட் செல்லிங் வந்து இன்றைக்கி வெளியேறல, பெருசாக வெளியேறல அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்குறேன். சின்ஸ் இது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 பாயிண்டில் தான் இவங்களோட ஸ்ட்ராங் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 14,500, 14,000, 13,500, 13,000 இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் அப்படின்றதுனால பாயிண்ட் இன்னும், அதாவது மார்க்கெட் இன்னும் அந்த அடல் பாயிண்ட் கிட்ட போகலை. ஸோ பெரிய பயம் அங்கே இருக்காது அப்படின்றதுனால இதில் ஒரு ஷேடு பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். தென் மேக்ஸ் மைனு எல்லாமே இறங்கியிருக்கு. நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட் இறங்கியிருக்குன்னும் போது 300 பாயிண்ட்டுக்கான செல்லர்ஸ் தே ஆர் ஷிஃப்டிங். ஸோ இன்னியோட செல்லிங் ஒரு வேலிடான செல்லிங்காக இருக்கும். எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்ததோ அதை பற்றி நான் கமெண்ட்டை பார்க்கலாம். பட் மிட் கேப் நிஃப்டி மட்டும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து செல்லர்ஸ் பெரிய அளவு போகலை, புட் செல்லர்ஸ் ஹெவியாக போகலை அப்படின்றது தான். ஸோ ட்ராப் ஜோன்னு சொல்லும்போது ஹெவியான அன்வைண்டிங் குறிப்பாக நிஃப்டியில் இந்த மணியில் பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு நல்ல சைன் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் குளோபலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் டவுனில் இருக்குது சின்னதாக. அண்ட் யூகே மார்க்கெட்டும் டவுனில் இருக்குது. கிரிப்டோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி யூஎஸில் ஹோம் டேட்டா இருக்குது, ஹோம் சேல்ஸ் டேட்டா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான 3 ஸ்டார் டேட்டாவாக இது இருக்குது investing.comல. தென் இப்போது நமக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்தது. இந்தியாவோட எரிசக்தி கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஆயில் அண்டு சிஎன்ஜி நம்ம இந்தியாவில் நெக்ஸ்ட் ஒரு 60 நாளைக்கு தான் இருக்கும். அண்ட் எல்என்ஜின்னு சொல்லப்படுற எல்பிஜின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 45 நாள் தான் இருக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து நல்ல சைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிடு மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே போகும்போது மார்க்கெட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கே இந்த ஒரு பயம் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்றது தான். ஸோ எஸ்பெஷலி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2-3 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பெரிய அளவு செல்லிங் மார்க்கெட்டில் நடந்து. பட் ஸ்டில் வந்து இன்னையோடைய டவுன் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வாரம் கழிச்சு இன்றைக்கி ஹெவியான ஒரு 360 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் வச்சிருக்கு அப்படின்றது மார்க்கெட்டில் ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஹெவியான ஒரு
ஒரு புட் செல்லர்ஸ் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கூட வந்து ஃபியூச்சர்ஸில் பயங்கரமான ஷார்ட்ஸ் இருக்குது. ஒரு நெகட்டிவான விஷயம் பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் இறங்கினால் மட்டும்தாங்க மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ அது மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த பீஸ் டீல் கையெழுத்தாகி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ணி ஸோ அங்கே இருக்கிற ஆயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு வந்து விநியோகம் நடக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் பெருசாக வந்து பூதாகரமாக வெடிக்காது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கனாமியை டைரெக்டாக பாதிக்கிற விஷயம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ப்ரொலாங் ஆச்சு இந்த இஷ்யூ அப்படின்னா வேறு லெவலில் மார்க்கெட்டில் அண்ட் எக்கனாமியில் பெரிய தாக்கத்தை இது வந்து ஏற்படுத்தும், பயங்கரமாக ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட்டு நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ லோவர் பிசிஆரில் மார்க்கெட் ஃபர்தராக ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சலாக போக வாய்ப்பு இருக்குது, கான்ட்ராவாக திங்க் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ லெட்ஸி, இது வாய்ப்பு நிறைய இருக்குது. கூட வந்து பார்த்திங்கன்னா காமாவும் இருக்கும். ஸோ வென்எவர் ப்ரீமியத்தை பெருசாக டம்ப் பண்ணுறாங்க அப்படின்னா பிலோ 100 கீழெல்லாம் நாளைக்கு ப்ரீமியம் எப்போ போகுதோ கொஞ்சம் உஷாராக இருங்க. காமா அதோட ப்ளே பண்ண ரெடியாக இருக்குது. பிகாஸ் இந்த வாரம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,400 இறங்கிட்டு இருக்கு. ஒரு 600 பாயிண்ட் இது வரைக்குமே இறங்கியிருக்கு. ஸோ கடந்து வந்த பாதை ஒரு 600 பாயிண்டில் ஒரு 200 பாயிண்ட் வந்து மார்க்கெட் ரீக்ரேஸ் ஆகணும், இன்ட்ராடேலே கவர் பண்ணணும்னு நினச்சா கூட சொல்ல முடியாது, ஈஸியாக வந்து ஆகலாம். ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.